உண்மை என்னன்னா நம்ம தமிழ் நாகரிகம் தான் இது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்திருக்குது. இதை நான் எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசிச்சு பாருங்க. இந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு மூவா எல்லா வரலாறுமே கிபிக்கு அப்புறம் தான் இருக்கணும், அதாவது கிறிஸ்து பிறப்புக்கு அப்புறம் தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதனால உலகத்துல இருக்கிற மற்ற ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் எல்லாம் அவங்க அழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் அதை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சோ முடிச்சிருக்காங்க. அப்படிதான் இந்த கிபி அப்படிங்கிற இந்த கான்செப்டே வந்துச்சு. அவ்வளோ ஏன் நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த 2025 இயரே பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆஃப்டர் ஜீசஸ் வாஸ் பார்ன் அப்படிங்கறது தான் குறிக்குது. ஆனா இவங்க என்னதான் உண்மையை மறைக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணாலும் நம்ம தமிழ் சிவிலைசேஷன் தான் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் அண்ட் அதே சமயத்துல ரொம்ப ரொம்ப தனித்துவமான ஒரு சிவிலைசேஷன். எந்த அளவுக்கு பழமையான ஒரு சிவிலைசேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13,600 வருஷங்கள் பழமையான ஒரு நாகரிகம் தான் நம்ம தமிழர்களுக்கான நாகரிகம். இந்த 13,600 வருஷங்கள்ல நம்ம நிறைய யுகங்களை கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். அண்ட் இதுல ஒரு சில யுகங்கள்ல கடவுள் பூமியில வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் நம்மளுடைய புராண கதைகள்லாம் சொல்லுது. அப்படி நம்மளுடைய தமிழ் சங்கத்தை முதல்ல தொடக்கி வச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான சொல்றாங்க. சான்றா கட்டப்பட்ட நிறைய கோவில்களும் கல்வெட்டுகளும் இப்ப வரைக்குமே இருக்கு.